வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம சூப்பரா ரெஸ்டாரண்ட் தாபா ஸ்டைல்ல ஒரு காலிஃபிளவர் கிரேவி பண்ண போறோம். கிரேவினா செமி கிரேவி மாதிரி தான், ரொம்ப தண்ணியாவும் இருக்காது, ரொம்ப திக்காவும் இருக்காது. ஆனா ஃபிளேவர் டேஸ்ட் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். நிறைய பட்டாணி காலிஃபிளவர் போட்டு பண்ற இந்த கறியை நீங்க சாதத்து கூடயும் சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி தோசை கூடயும் சாப்பிடலாம். ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் ரோட்டி, நான் எல்லாமே நல்லா ஒத்து போகும். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு மீடியம் சைஸ் பூ எடுத்திருக்கேங்க. பூவை நல்லா கட் பண்ணிட்டு பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்க தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு கோல்டு வாட்டர்ல மறுபடியும் வாஷ் பண்ணிடுங்க. நீங்க கட் பண்ணி போடும்போதே புழு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ப்ரீ ப்ரிப்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் 3-4 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை தண்ணியில ஊற போட்டு வச்சுக்கலாம். 2 வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே தனித்தனியா வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா அதையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 2-3 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். கடுகு எண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நீளமா ஸ்லைஸ் பண்ண அந்த 2 வெங்காயத்தை இந்த எண்ணெயில சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ரோஸ்ட்னா நல்ல ப்ரௌன் கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஓவர் ஹீட்ல வச்சு ரோஸ்ட் பண்ணீங்கன்னா கருகிடும், உங்களுக்கு ஈவனா ரோஸ்ட் ஆகாது. அதனால லோ டு மீடியம்ல வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இப்படி சாட்டே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடும். ஆல்டர்னேட்டிவா நீங்க எண்ணெயில போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க. இப்ப பாக்கி இருக்கிற அதே எண்ணெயிலேயே நம்ம காலிஃபிளவரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நிறைய காலிஃபிளவர் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 4-5 பேட்ச்ல நீங்க ரோஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி காலிஃபிளவர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரேவியில குழையாம ஸ்மோக்கி டேஸ்டோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அந்த காலிஃபிளவர் மேலேயே கொஞ்சமா உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூன்லயே பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் போட்டு காலிஃபிளவர் ரோஸ்ட் பண்ணும்போது ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். அப்படியே எடுத்து கூட நீங்க காலிஃபிளவரை சாப்பிடலாம். வதக்கிட்டே இருந்தீங்கன்னா காலிஃபிளவர்ல ஒரு கோல்டன் கலர் வரும். அந்த மாதிரி வந்தோடனே அடுப்புல இருந்து எடுத்துட்டு அடுத்த பேட்சை போட்டுருங்க. எண்ணெய் காலி எடுத்துனா அப்பப்போ சேர்த்துக்கோங்க. பட் எண்ணெயில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா காலிஃபிளவர் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூடவே நம்ம ஊற வச்ச இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துருங்க. வெங்காயம் முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கூட திக் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலா உங்க வீட்டுல யூஸ் பண்ற சிவப்பு மிளகாய் பொடி, அதாவது காஷ்மீரி மிளகாய் பொடி நல்ல கலர் கொடுக்குங்க, அதுக்கு தான் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதையுமே ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம கிரேவியில யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி பேஸ்டா போட்டு நம்ம கிரேவியில போடும்போது கிரேவியில நல்ல கலரும் கிடைக்கும், உங்களுக்கு ஈவனாவும் ஸ்ப்ரெட் ஆகும். பொடியா சேர்க்கும் போது சில சமயம் நம்மளுக்கு எண்ணெயில கருகிடும், அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம கிரேவி பண்றதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுவுமே நீங்க கடுகெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடுகெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சமா கடுகெண்ணெய் கொஞ்சமா நார்மல் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் கடுகெண்ணெயோட ஃபிளேவர் பிடிக்காது. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கடுகெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா திக் கிரீசியா ஒரு டிஃப்ரெண்டா அரோமேட்டிக்கா இருக்கும். பெங்காலி குவிசின்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, பட் சவுத் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பழக்கப்படாத ஒரு ஃபிளேவர் அது. வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நல்லா பேஸ்ல தேய்ச்சி வதக்கினீங்கன்னா பச்சை வாசனை சீக்கிரமா போயிடும். இஞ்சி பூண்டு விழுதும் அடிப்பிடிக்காம இருக்கும். வீட்டுல அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதா இருந்தா நல்லாவே வாசனையா இருக்கும். ஒரு பார்ட் இஞ்சினா ஒரு பார்ட் பூண்டு போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதுதான் இன்னைக்கு நான் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் பண்ணி வச்சோலே எல்லா பொடிகளும் போட்டு தண்ணி சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டை நான் இப்ப சேர்க்கிறேன். மசாலா பேஸ்ட்டை நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10-15 செகண்ட்லயே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். 3-4 தக்காளியை போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேங்க. சிம்பிள் தான், அதை இப்போ நான் சேர்த்திருக்கேன். ஸோ மசாலா பேஸ்ட், தக்காளி விழுது, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போறதுக்கான இண்டிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விழுதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும்.
எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸ் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்லா திக்காயிடும். கேஷ்யூ நட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான திக்கனிங் ஏஜென்ட். ஃப்ரைட் ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவியை லூசன் பண்ணிக்கலாம். பிளெயினாக தண்ணி சேர்க்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அதாவது வெங்காயம் அப்புறம் முந்திரி பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதில் நிறைய நம்மளுக்கு ஒட்டி இருக்கும். ஸோ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பி அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மிக்சர் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரோசன் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். பச்சை பட்டாணி கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. காலிஃபிளவர் நல்லா வேகணும். காலிஃபிளவர் வெந்து வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே காலிஃபிளவர் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கிறதுனால பாதி அளவுக்கு அங்கே ரோஸ்ட் பண்ணும் போதே வெந்திருக்கும். மீதி தான் இதில் வேக வைக்கிறோம். ரோஸ்டட் காலிஃபிளவர் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு குழையாது, கிரேவியில சூப்பராக அப்படியே நிற்கும். ஒரு காலிஃபிளவர் பீஸ் எடுத்து நசுக்கி பாருங்க, இல்லை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வெந்துருதான் தெரியும். காலிஃபிளவர் வெந்ததுக்கு அப்புறம் கலந்து விட்டுட்டு கசூரி மேத்தி 1 டீஸ்பூனை நல்லா கையில கசக்கிட்டு போடுங்க. கசக்கி போடும் போது தான் ஃப்ளேவர் வெளியே வரும். காஞ்ச வெந்தயக்கீரை எல்லாம் போட்டோன்னே உங்களுக்கு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் வந்துடும். ரெஸ்டாரண்ட்குள்ள வந்த மாதிரி இருக்கும். தாபா, நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குங்க டேஸ்ட். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம கடைசியா சேர்க்கிற இன்கிரீடியன்ட் தான் கொத்தமல்லி இலைகள். அப்படியே மேலே தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மெயின் டிஷ்ஷோட என்ஜாய் பண்ணுங்க. சில பேருக்கு ரைஸ் பிடிக்கும், சில பேருக்கு சப்பாத்தி பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இருக்கிற இந்த கிரேவியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு பச்சை மிளகாய் நீளமா கீறிட்டு இதுல சேர்த்துடுங்க. கூடவே நம்மளோட இஞ்சியுமே நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு இது மேல தூவி விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அந்த சூடோட சேர்ந்து உள்ள இன்ஃபியூஸ் ஆகி அதுவுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட்ஸ்ல மறக்காம எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.